பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்னிங் டிவோஷன் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தியானத்திற்காக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் அதனுடைய 13வது அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 13:11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம். இந்த வசனம் நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வசனம். இதற்கு ஒரு விளக்கம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம எளிதாக புரியுற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கிறது. வஞ்சனையாய் தேடின பொருள் குறைந்து போம். இந்த நாட்கள்ல நம்ம ஊர்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளை விற்கிறதுக்காக என்னெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ண முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தி என்ன பண்றாங்க, பொருட்களை விற்கிறாங்க. எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலுமே நிறைய விஷயங்களை மக்களை ஏமாற்றி விற்கிற காரியங்கள் இருக்குது. ஒரு துணிக்கடை போறீங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இது நம்பர் 1 பிராண்ட், நல்ல பிராண்டான கிளாத் அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அது ஃபர்ஸ்ட் காப்பி, அது அதை பிராண்டு காப்பி பண்ணப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். உணவுப் பொருட்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை ஏமாற்றி மக்களிடையே விற்கிறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம பார்க்கிறோம். அப்போ வஞ்சனையாய் நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் அதுல சொல்லுகிறார், அந்த பொருள் குறைந்து போகும். நம்ம எப்போ உழைத்து சில காரியங்களை செய்யறோமோ அவன் தான் விருத்தி அடைவான்னா. இங்கிலாந்து தேசத்துல 1800களில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பெண்மணி, ஒரு நல்ல ஒரு ராஜ வஸ்திரம் தரித்த ஒரு பெண்மணி அந்த ஊர் பகுதிகளில் உலாவி கொண்டிருந்தாங்களாம். வேற ஏதோ ஒரு நாட்டில இருந்து வந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க, இவங்க என்ன ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க, ஒருவேளை இவங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ, ஏன்னா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அப்படி இருந்துச்சு, அவங்களுடைய நடவடிக்கை, ஆட்டிடியூட் எல்லாமே ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. அப்போ அந்த பகுதியில வாழ்ந்த அந்த மக்கள் என்ன பண்றாங்க, இவங்களாம் அந்த நாட்டின் அரசர் இடத்துல கொண்டு போறாங்க. அப்போ அந்த பெண்மணி அந்த அரசரை பார்த்து சொல்றாங்க, நான் பக்கத்து நாட்டை சார்ந்த அரசரின் மகள், நான் வழி தவறி இங்க வந்துட்டேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அரசரும் அதை நம்பி என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அந்த பெண்மணி அந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தேசத்துல இருக்க எல்லாரும் நிறைய உதவிகளை செய்யறாங்க, நிறைய காரியங்களை செய்யறாங்க. அவங்கள மதித்து என்னெல்லாம் ஒரு அரசிக்கு கொடுக்க வேண்டிய கனமோ அது எல்லாவற்றையுமே கொடுக்குறாங்க. நாட்கள் போகிறது, கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் 3 மாதங்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு செய்தி வருது, அவங்க அரசி கிடையாது, அவங்க ஒரு வீட்டு வேலைக்கார பெண்மணி, தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி இப்படி ஒரு நாடகத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அப்புறம் தான் மக்கள்லாம் நினைச்சாங்க, இந்த பெண்மணி நம்மளை ஏமாத்திட்டாங்க, வஞ்சித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்கள்ல பலர் என்ன பண்றாங்கன்னா, ஈஸியா முன்னேறணும்னு சொல்லி பல மனிதர்களை ஏமாற்றி அந்த பணத்தை கொண்டு வாழலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், அது உங்களுக்கே தெரியும், நிச்சயமா அந்த பணம் என்றோ ஒரு நாள் வேற ஒரு விபரீதமான ஒரு காரியத்துக்கு தான் அதுல முடிவடையும். இந்த நாட்கள்ல எல்லாரும் மக்களை ஏமாற்றுவதில் அதிக கவனமா இருக்கிறாங்க. வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் அந்த சம்பவத்துல பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்தான், மனிதர்களை வஞ்சித்தான், ஆதாமை வஞ்சித்தான். அப்போ வஞ்சித்து மனித குலத்தையே வீழ்ச்சி அடைய செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். வஞ்சனை அந்த அளவு மோசமான ஒரு காரியம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல நாம் இருக்கிறோம். இந்த வருஷத்தின் முழுவதும் நம்ம ஒரு காரியத்தை முடிவெடுக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் எந்த ஒரு மனுஷனும் என்னை ஏமாற்ற மாட்டேன் ஆண்டவரே, எந்த ஒரு மனுஷனிடத்திலும் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. நம்ம யாரையும் ஏமாற்ற வேணாம், யாரையும் நம்மளை ஏமாற்றுவதற்கு இடம் கொடுக்கவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. புறாவை போல கபடற்றவர்களா இருங்க, உண்மையுள்ளவர்களா இருங்க. அட் த சேம் டைம் பாம்பை போல வினா உள்ளவர்களாய், பாம்பை போல என்ன பண்ணணுமா, மற்றவர்கள் நம்ம ஏமாற்றுவதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். பல உதவிகளை செய்வதற்கு நாம் ஆசைப்படுறோம், தப்பே இல்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், ஆண்டவர் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். அட் த சேம் டைம் நாம யாரிடத்திலும் ஏமாறாம இருக்க நம்ம கவனமா இருக்கணும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், யாரையும் ஏமாற்றாதீங்க, யார்கிட்டையும் ஏமாறவும் செய்யாதீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த நாள் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேங்க்யூ.